ஓம் காஞ்சிவாசாய வித்மஹி சாந்தரூபாய திமஹி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர கோடி சங்கர காமகோடி சங்கர காமாட்சி சங்கர ஜெகத்குரு காஞ்சி மகாஸ்வாமிகளுக்கு ஜெய. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டிற்கும் இறைவா போற்றி. ஓம் ஆதிபராசக்திக்கு ஜெய். ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. பக்தகோடிகள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். உங்க எல்லாரையும் இந்த இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ்டன் இடத்துல ஒரு 4-5 நாள் டிஸ்கோர்ஸ் ஆரம்பிச்சு இன்றைய தினம் இந்த மகாலட்சுமி ஆலயத்தில் ஒரு நல்ல காரியம் சகஸ்ர கலசாபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல வைபவத்தில் மகா கணபதி பற்றியும் மகா பெரிவாளை பற்றியும் பேசுவதற்காக அழைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் எந்த ஒரு நல்ல செயலை ஆரம்பித்தாலும் முதல்ல நமக்கு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு பூஜை நடத்துகிறப்ப நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய சாஸ்திரிகள்கிட்ட கொண்டு வர கொஞ்சம் போகிற ஒரு மஞ்சள் எடுத்து வச்சு அதை பிள்ளையாரை பிடிச்சி அதை பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணி பூஜை ஆரம்பிப்பார். விநாயகப் பெருமான் அப்படின்னு நம்ம குழந்தைகள்கிட்ட சொன்னாலே இந்த குழந்தைகளுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஒரு யானை முகம், ஒரு பெரிய காது, ஒரு தும்பிக்கை. இந்த விநாயகர் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு குழந்தைகளோட மனசுல பதிகிறது அப்படின்னா அதற்கு காரணம் அந்த முகத்தோற்றம். அது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு மனசுல பதிஞ்சிடுவார். அந்த விநாயகப் பெருமானை நம்ம வணங்குறதும் ஒரு சுலபமான வழியில நமக்கு நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ பாரதத்தில் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு வரும்போது இந்த பிள்ளையார் சதுர்த்தியில் அந்த விநாயகப் பெருமானை எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு இராணுவ வீரனாக பிள்ளையாரை சித்தரிப்பார், ஒரு வித்வானாக பிள்ளையாரை வச்சுருப்பார். இப்படி பலவிதமான கோணத்தில் அந்த பிள்ளையாரை வச்சு வழிபடுவோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா பிள்ளையார் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய ஒரு சுலபமான தெய்வம் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை வணங்காம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க கூடாது. நம்ம நாட்டிலே பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஒரு மளிகை சாமான் ஒரு கடையில் ஒரு லிஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா மேலே முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போட்டுவிட்டு அப்புறம் தான் மஞ்சள் 50 கிராம், குங்குமம் 50 கிராம் அப்படின்னு அப்புறம் தான் எழுதுவோம். இந்த பிள்ளையார் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இந்த பிள்ளையாரை பார்த்தோம் அப்படின்னா பிள்ளையாரோட அப்பா அம்மாவான பரமேஸ்வரன் பார்வதி அவர் 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலுமே இந்த பிரபஞ்சத்துல யாராக இருந்தாலுமே பிள்ளையாரை வணங்கின பிறகுதான் அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா அம்மாவே சொல்லியிருக்காரு பிள்ளையார் தான் முதல்ல வழிபடணும் அப்படின்னு. அப்படின்னா அப்பா ஒரு காரியம் பண்ணாலும் பிள்ளையார் முதல்ல வழிபடணும், பார்வதி ஒரு காரியத்தை பண்ணாலும் பிள்ளையாரை வழிபடணும். எங்கேயாரும் பார்த்துருக்கோமா அப்பா அம்மாவே குழந்தையை வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னா விநாயகர் வழிபாட்டுக்கு மட்டும்தான் அது உண்டு. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையிலிருந்து திருச்சிக்கு போறோம் அப்படின்னா ஒரு இடம் அச்சிரப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் வரும். அச்சிரப்பாக்கம் இந்த ஊர் பேர். அதாவது செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர் தாண்டினவுடன் வரக்கூடிய இடம் அச்சிரப்பாக்கம்.
அந்த அச்சுர பக்கத்துல ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த ஊர் பேர் காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளையார் பேர் அச்சு முறி விநாயகர் அப்படின்னு பேர். அச்சு முறி விநாயகர்னு பேர். என்ன காரணத்தினால அச்ச முறிச்சார், எதனோட அச்ச முறிச்சார் அந்த பிள்ளையார் அப்படின்னா, ஆதி காலத்துல இந்த அச்சிர பக்கத்துல 3 அசுரர்கள் 3 விதமான கோட்டைகளை ஆகாயத்தில் கட்டி வாழ்ந்துட்டு வந்தாலும் 3 அசுரர்கள். அவ பார்த்தோம் அப்படின்னா, அந்த அசுரர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் யாராலையுமே ஜீரணிக்க முடியல, யாராலையுமே எதிர்க்க முடியல. பார்க்கிறவெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப வழக்கம் போல தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் கைலாசத்துக்கு போய் பகவான் பரமேஸ்வரன் கிட்ட சொல்றார், நீங்க தான் அந்த அசுராலை அழிக்கணும், 3 அசுரர்கள் இருக்க, நீங்க தான் அவளை துவம்சம் பண்ணணும்னு சொன்ன உடனே என்ன பண்றா, அவ ஒரு ரதத்தை தயார் பண்ணி கொடுக்கிறா பரமசிவனுக்கு, சர்வேஸ்வரனுக்கு. ஒரு ரதத்தை தயார் பண்ணி தேவர்கள் அத்தனை பேருமே துணையாக அந்த ரதத்துல அந்த சர்வேஸ்வரனோட வந்துட்டு இருக்கா. இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வர, இந்த இடத்திற்கு வருகிற போது அசுரர்களை ஒழிப்பதற்காக வருகிற போது அந்த தேரினுடைய அச்சு முறிஞ்சு போச்சு. அதாவது பரமசிவன் வரக்கூடிய தேரினுடைய அச்சு முறிஞ்சு போச்சு. பெருமைதான ஒரு முக்கியமான காரியம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், கார்ல போயிட்டு இருக்கோம், கார் திடீர்னு பிரேக் டவுன் ஆகுது, பங்க்சர் ஆகுது அப்படின்னா நமக்கு மனசுல சஞ்சலம் வரும். என்னடா நம்ம போற காரியம் சரியா முடியுமா, மனசுல ஒரு சஞ்சலம் வரும். பரமேஸ்வரனுக்கு ஒரு சஞ்சலம், என்னடா 3 அசுரர்களை அழிப்பதற்காக வந்தோம், தர்மத்தை நிலைநாட்ட முடியாதா அப்படின்னு அவர் நினைக்கிற போது, எதுக்கு நம்மளோட தேரோட அச்சு முடியறது அப்படின்னு பகவானுக்கு தோன்றது. அப்பத்தான் அவருக்கு தெரிகிறது, ஆகா இந்த அசுரர்களை அழிப்பதற்காக நாம் புறப்படுகிற போது விநாயக பெருமானை நாம் வணங்கவில்லை. பிள்ளையார வணங்காத காரணத்தினால ஒரு விக்னத்தை ஏற்படுத்தி நமக்கு நினைவூட்டுகிறார் அப்படின்னு சிவபெருமான் தீர்மானித்து அவர் வணங்கின பிள்ளையார் தான் அந்த ஊர்ல இருக்கிற அச்சு முறி விநாயகர் அப்படின்னு பேர். அதாவது சிவபெருமானுடைய தேரினுடைய அச்சையே முறிச்ச காரணத்தினால அந்த பிள்ளையாருக்கு பேரு அச்சு முறி விநாயகர்னு பேர். இன்னைக்கும் நீங்க அச்சரப்பாக்கம் போனீங்க அப்படின்னா, இந்த சாலைக்கு இடது பக்கம் ஆட்சீஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில் இருக்கும். இந்த கோவிலுக்கு முன்னாடி அந்த பிள்ளையாரை தரிசிக்க முடியும். எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நாம பிள்ளையாரை வணங்காம ஒரு காரியத்தை பண்ணினோம் அப்படின்னா அது ஒரு குறையோடு முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடியது. எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு இருக்கு, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு விதமான வழிபாடு. இப்ப மகாலட்சுமி அப்படின்னா, மகாலட்சுமி எங்கிருந்து வந்தவள்னா திருப்பார்கடலில் இருந்து அவதாரம் பண்ணினவள். அந்த திருப்பார்கடல் கடையப்படுகிற போது, அமிழ்தம் வேண்டி கடையப்படுகிற போது அதுல உச்சிரை வயசுல ஒரு குதிரை வருது, தன்வந்திரி பகவான் வர, காமதேனு வருது, மகாலட்சுமி வர, நிறைய கிடைச்சது. அந்த மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியவள். அந்த பார்க்கடலில் இருந்து தோன்றிய அந்த மகாலட்சுமிக்கு என்ன முக்கியமான வழிபாடு அப்படின்னா, தாமர மலர்களை வச்சு அந்த மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதியாக நம்ம நினைச்சு அந்த மகாலட்சுமியை வழிபடுகிறோம். ஒரு தெய்வத்திற்கும் ஒரு வழிபாடு. முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அந்த காலத்துல அந்த மலைக்கு மேல முருகப்பெருமான் காணப்படுவான். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி மலைக்கு மேல, பழனி மலைக்கு மேல, திருப்பரங்குன்ற மலைக்கு மேல முருகன் அருளக்கூடிய தலங்கள் அதிகம். ஆனா இந்த பிள்ளையார் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெருவுக்கு தெரு பிள்ளையார் நம்ம வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்களாம் மேக்சிமம் தமிழ்நாட்டில் வந்திருப்பேள், பார்த்திருப்பேள், போயிருப்பேள். இல்லை எந்த தெரு பார்த்தாலுமே இந்த தெருவுக்குள்ள ஒரு பிள்ளையார் இருப்பார். ஒரு சாதாரணமான ஊர்ல பிள்ளையார் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 பிள்ளையார் கோயில் மினிமம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம போறவன் எந்த ஒரு நல்ல காரியத்தை, ஏதோ ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டு போற போது நம்ம பிள்ளையார வணங்கலைன்னா கூட அந்த திருவுக்குள்ள இருக்கிற பிள்ளையார பார்த்து நம்ம கண்ணத்துல போட்டு போயிடலாம். அப்பேற்பட்ட ஒரு சுலபமான தெய்வம் தான் பிள்ளையார். எந்த ஒரு காலத்திலும் தெய்வம் நம்ம கிட்ட எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு மனிதர்களை போல கேட்கவே கேட்காது. நம்ம இருக்கிற வண்ணம் கேட்பா, எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் தீபாவளிக்கு, எனக்கு பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், எனக்கு நல்ல கார் வேணும், எனக்கு கம்ப்யூட்டர் வேணும், எவ்வளவோ கேட்கலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவா நிறைய கேட்கலாம்.
ஆனா தெய்வம் நம்ம கிட்ட எந்த காலத்திலும் எனக்கு அதை கொடு இதை கொடு கேட்கவே கேட்காது. தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எதனோடு தொடர்புடையது அப்படின்னா பொருட்களோடு தொடர்புடையது கிடையாது. நாம சாத்துற பூவோ, நாம சாத்துகிற வஸ்திரமோ, நாம அபிஷேகத்திற்கு கொடுக்கிற பொருட்களோ பிரதானம் கிடையாது. அப்ப எது பிரதானம் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய மனது. இந்த மனசுல பகவானை நினைச்சு, பகவானே உனக்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன்னு நீங்க மனசார நினைச்சாலே அது பகவானை அடைந்து விடும். அதான் பக்தியில சிறப்பு. அதுவும் இதுல பிள்ளையார் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிள்ளையாருக்கு எது வழிபடுவதற்கு உகந்தது அப்படின்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்புல். ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனா துளசி மாலை வாங்கிட்டு போறோம், ஒரு சிவன் கோவிலுக்கு போனா வில்வ மாலை வாங்கிட்டு போறோம். ஒரு பிள்ளையார வழிபடணுமா அருகம்புல் வாங்குகிறோம். அருகம்புல் ரொம்ப சாதாரணமா தெருவுக்கு தெரு கிடைக்கக்கூடியது. இப்பதான் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் அருகம்புல்ல. சென்னையில கூட, தமிழ்நாட்டில் கூட காசு கொடுத்து அருகம்புல்ல வாங்குறோம். ஆனா பல கிராமங்கள்ல சாதாரணமாக முளைக்கக்கூடியது அருகம்புல். அந்த அருகம்புல் வழிபாடு அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு எதற்காக வந்தது? அந்த அருகம்புல்ல சமர்ப்பிப்பதனால என்ன நமக்கு நன்மை? இப்ப சிவபெருமான் அப்படின்னா வில்வ வனத்துல குடியிருக்கக்கூடியவர். பல கிராமங்களில் பார்த்த தல விருட்சம் பார்த்தாலும் வில்வம் இருக்கும். பெருமாளை எங்க பார்த்தாலும் பெருமாளுக்கு துளசி மாலை. ஒரு பெருமாள் இருக்கிற கோவில், ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிற கோவில், நம்ம அந்த கோவிலுக்கு வழிபாடு போகணும் அப்படின்னா வெளியில துளசி வச்சுருப்பார். இவருக்கு அருகம்புல். எதனால அருகம்புல் வந்தது அப்படின்னா அதற்கு ஒரு கதை புராணத்துல சொல்லப்படுகிறது. அந்த காலத்துல ஒரு அசுரன், இந்த அசுரன் பேர் அனலாசுரன் அப்படின்னு பேர். அனல்னு சொன்னாலே சூடு அப்படிங்கிற அர்த்தம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அனலாசுரன் பேர். அவன் கிட்டக்கு நெருங்கவே முடியாது, அந்த அளவுக்கு உஷ்ணமா இருப்பான். அனலாசுரன் பேர். அந்த அனலாசுரன் செய்யக்கூடிய அட்டகாசங்களை முற்றிலுமாக போக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட தேவர்கள் வைத்து சொல்லுவார். இதுதான் வேலை பரமசிவனுக்கு. அப்ப வேலை பார்த்தோம் அப்படின்னா, இங்க அசுரன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், இங்க அந்த அசுரன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அழிக்கிறது தான் சிவபெருமானுடைய வேலை. இன்னைக்கு நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது சொல்லுவோம் இல்லையா, முதலாளிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிம்போம். நமக்கு ஆபீஸ்ல யார் சர்வீஸ் வரணும்னா முதலாளி தான் சர்வீஸ் வரும். அவர் அவனுக்கு சரி அவனை ஏதோ ஒன்று பண்ணப்பா அப்படின்னு. இந்த கம்ப்ளைண்ட் போன உடனே சிவபெருமான் என்ன பண்றார், இந்த அனலாசுரன் அழிக்கிறதுக்கு நான்லாம் தேவையில்லை, என் பையனே வந்துடுவான் அப்படின்னு பிள்ளையார் அனுப்புறார். பிள்ளையார்ட்ட சொல்லி அனுப்புறார். இந்த பிள்ளையார் புறப்பட்டு வர்றார், அனலாசுரனை அழிக்கிறதுக்காக வர்றார். அவங்ககிட்ட நெருங்கவே முடியாது. அனலாசுரன் கிட்ட சூடு, அந்த அளவுக்கு சூடு, கொதிக்கும், கிட்டக்க போக முடியாது. போர் பல நாட்கள் நடக்கிறது. பிள்ளையாருக்கும் அந்த அனலாசுரனுக்கும் போர் யுத்தம் பல நாட்கள் நடக்கிறது. இவனை எப்படி நான் கொல்லலாம், எப்படி இவனை வீழ்த்தலாம் அப்படின்னு விநாயகப் பெருமான் யோசிக்கிற போது, இவனை இத்தனோண்டு உருவம் மாற்றி அவனை நம்ம முழுகிட்டோம் அப்படின்னா அவன் ஜீரணம் பண்ணிடலாம், நம்ம வயிற்றுக்குள்ள அவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு பிள்ளையார் நினைக்கிறார். அதாவது அஷ்டமா ஸ்திதி அப்படின்பா. எல்லாமே நமது முனிவர்களுக்கு, மகரிஷிகளுக்கு, தெய்வங்களுக்கு எல்லாம் ரொம்ப சாதாரணம். ஒரு பெருசா இருக்கிற ஒரு பொருளை இத்தனோண்டு ஒரு அணு, ஒரு ஆட்டம் போல மாற்ற முடியும். ஒண்ணுமே இல்லாத பொருளை பெருசா காட்ட முடியும். நடந்து போற ஒருத்தனை பறக்க வைக்க முடியும். இதெல்லாம் அஷ்டமா சித்தின்னு பேரு. மகான்களுக்கு, மகரிஷிகளுக்கு எல்லாம் இதெல்லாம் சாதாரணம். இந்த பிள்ளையார் என்ன பண்றாரு, அவனை ஒரு சின்ன மினியேச்சரை இத்தனோண்டா மாற்றி அவனை பிடிச்சி வயிற்றுக்குள்ள போட்டுட்டார். வாயை பெருசா திறந்து உள்ள போட்டுட்டார். அனலாசுரன் உள்ள போயிட்டான். ஆனா உள்ள போனோன்னு என்ன பண்றான், சூடு. அந்த சூடு காரணமா பிள்ளையாரோட உடம்பு எரிகிறது, வயிறு எரிகிறது அவருக்கு. அனலாசுரன் உள்ள போட்டார். ஜீரணம் ஆகல. ஜீரணம் ஆகாமல் இருக்கிற போது பிள்ளையார் தவிக்கிறத பார்த்த உடனே தேவர்கள் என்னன்றா, குடம் குடமா கங்கா ஜலத்தை கொண்டு வந்து மேல ஊத்துற. கங்கா ஜலத்தை மேல ஊற்றுகிற போது சூடு தனியில்ல. இன்னும் என்னென்னவோ பண்ற அந்த சூடு தனியறதுக்கு, ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ற, பாம்புகள், சர்ப்பங்கள் இருக்கு பத்தில, அந்த சர்ப்பங்களை கொண்டு வந்து அவருடைய உடம்புல சுத்தர கட்டுற. சர்ப்பத்தை கட்டினா என்ன ஆகும்னா, சர்ப்பம்ங்கிறது குளிர்ச்சி, பாம்பு வந்து குளிர்ச்சி. உடம்புல இருக்கிற சூடு குறையும் அப்படின்னா பாம்பு கட்டிக்கலாம், பிள்ளையார் கட்டிக்கலாம், நம்ம கட்டிக்க முடியாது.
அவர் பாம்பை கட்டி விடுறா, கையில் கட்டி விடுறா, வயிற்றில் கட்டி விடுறா, எல்லா இடத்தையும் கட்டி விடுறா. ஆனால் சூடு குறையில்லை. அப்போ ஒரு முனிவர் என்ன பண்றார், இங்கிருந்த ஒரு அருகம்பல் ஒரே ஒரு சின்ன கொத்தை கொண்டு வந்து விநாயகர் பெருமான் தலைக்கு மேல வைக்கிறார். அது வரைக்கும் சூட்டினால தவிச்சிட்டு இருந்த விநாயகர் பெருமான் அந்த அருகம்புல் தலைக்கு மேல வச்ச உடனே அவருடைய சூடு முற்றிலுமாக குறைந்து இயல்பான நிலைக்கு வர அந்த அனலாசுரன் ஜீரணமாயிட்டான். அதன் பிறகு விநாயகர் பெருமான் சொல்றார், யார் ஒருத்தன் இந்த அருகம்பல் வச்சு என்னை வணங்குகிறானோ, எப்படி நான் குளிர்ந்து போனேனோ அதே போல அவனது வாழ்க்கையும் நான் குளிர்விப்பேன் அப்படின்னு விநாயகர் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் அந்த அருகம்பல்ல பிள்ளையாருக்கு நம்ம சமர்ப்பிக்கிறோம். பிள்ளையார் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பிள்ளையார் இருப்பதற்கு நிறைய தலபுராணங்கள் உண்டு. திருச்சியில பார்த்தோம் அப்படின்னா திருச்சியோட பிரதானமானது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை உச்சியில பார்த்தோம் அப்படின்னா மலைக்கோட்டை பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலைக்கோட்டை ஏறுவதற்கு முன்ன கீழே பார்த்தோம்னா மாணிக்க விநாயகர் அப்படின்னு ஒரு பிள்ளையார் இருப்பார். இந்த பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம மலைக்கு மேல ஏறுவோம். இந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் எப்படி அந்த இடத்துல வந்தார் அப்படிங்கிறது ஒரு தலபுராணம் உண்டு. ராமாயணம் நடந்த காலத்துல விபீஷணன் ராமனுக்கு துணையா நின்றான். ராமனுக்கு துணையாக நின்று தனது சகோதரனான ராவணனை அழிப்பதற்கு ராமபிரானுக்கு ரொம்ப பெரும் தொண்டு ஆற்றினான். இந்த யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது ராவணன் சம்ஹாரம் முடிஞ்ச பிறகு இந்த விபீஷணன் அயோத்தியிலிருந்து புறப்படுறான். பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு புறப்படுகிற போது ராமபிரான் என்ன பண்றார், தனக்கு இத்தனை நாட்களாக இருந்து தனக்கு உதவிகரமாக இருந்து ராவணனை அழிப்பதற்கு உதவியா இருந்தானே விபீஷணன், அவனுக்கு நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறான். இப்ப நம்மளே ஒரு பெரிய காரியம் யாரான ஒருத்தர் நமக்கு முடிச்சு கொடுக்கற, ரொம்ப சுலபமா முடிச்சு கொடுத்தாரு, என்ன பண்ணுவோம், அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம். சார் மறக்கவே முடியாது உங்களோட வேலை அப்படின்னு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அது போல விபீஷணனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும் ராமபிரான் நினைக்கிறான். அப்ப எதை கொடுக்குறான் அப்படின்னா ஸ்ரீரங்கம் விமானம், அதை தன்னோட வீட்டுல வச்சு தன்னோட மாளிகையில வச்சு வணங்கி கொண்டிருக்கிறான் ராமபிரான். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் ஒரு துயில் கோலத்துல நம்ம தரிசனம் பண்றோம் இன்னைக்கு. அந்த ரங்கநாதரை தன்னோட பங்களாவில் தன்னோட மாளிகையில வச்சு வணங்கினவன் ராமபிரான். அந்த ஸ்ரீரங்கத்தை எடுத்து இந்த விமானத்தை எடுத்து இந்த விபீஷன்கிட்ட கொடுத்து, அப்பா நீ வச்சுக்கோ, உனக்கு நான் அதை பரிசா கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஸ்ரீரங்கத்துல துயில் கொள்கிற அந்த பெருமாளை பார்த்துட்டு விபீஷணனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இவர் அப்படியே நம்ம தூக்கிட்டு போய் இலங்கையில பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஆசை அவனுக்கு. என்ன பண்றான், அதை எடுத்துட்டு வர. அதை எடுத்துட்டு வரும்போது ராமபிரான் ஒரே ஒரு நிபந்தனை சொல்கிறார், அப்பா இதை எங்கேயும் கீழே வச்சுடக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது. நீ ஏதாவது ஒரு அனுஷ்டானம் பண்ணணும், ஒரு ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்டயாவது இதை கொடுத்துட்டு நீ அப்புறம் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர. ஒவ்வொரு இடமா தாண்டி வரான், திருச்சிக்கு வரான். திருச்சியில காவிரி பிரசித்தம். சாயங்கால நேரம். அந்த சாயங்கால நேரத்துல காவிரியில ஸ்நானம் பண்றதுக்காக என்ன பண்றான், விபீஷணன் குளிக்கணும்னு போகலான்னு பார்க்கறான். இதை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு பார்க்கறான். ஒரு சிறுவன் அந்த பக்கமா வரான். அந்த சிறுவனை பார்த்தோம்னா அவனை கூப்பிட்டு, அப்பா நான் குளிச்சு முடிச்சு அனுஷ்டானம் பண்ற வரைக்கும் இதை நீ உங்ககிட்ட வச்சுக்கணும், இதை கீழே வைக்க கூடாது அப்படின்னு அவன்கிட்ட கொடுக்குறான். அந்த சிறுவனும் வாங்கி வச்சுக்கிறான். விபீஷணன் குளிச்சு முடிச்சுட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு எழுந்து பார்க்கிறான், வாங்கலான்னு பார்க்கற, அது கீழே வச்சிருக்கு. அந்த சிறுவனை காணல. என்னடா அது கீழே வைக்க கூடாதுன்னு ராமபிரான் நமக்கு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற போது அந்த சிறுவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஓடுறதை பார்க்கிறான். எவ்வளவு பெரிய அபச்சாரத்தை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு விபீஷணன் அவனை துரத்திட்டு போய் அவனை பிடிச்சு அவன் தலையில குட்டுக்கிறான். ஏண்டா நான் சொன்னதை கேட்காம நீ கீழே வச்ச அப்படின்னு குட்டுக்கிற போது அந்த சிறுவன் விநாயகர் பெருமானாக காட்சி தருகிறான். அந்த விநாயகர் பெருமான் தான் திருச்சியில மலைக்கோட்டைக்கு மேல இருக்கிற பிள்ளையார். இன்னைக்கும் அந்த பிள்ளையாருக்கு உச்சந்தலையில பார்த்தல் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கொட்டுப்பட்ட ஒரு தடையும் இன்றைக்கும் இந்த பிள்ளையார் மேல காணப்படுகிறது. இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்றப்ப அந்த அர்ச்சகர்கள் அதை பார்ப்பார். இங்க இறக்கி வச்சாலேயே இதை எடுக்க பார்க்கலாம்.
சரி தன்னோட ஸ்ரீலங்காக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு தூக்க முற்படுகிற போது தூக்க முற்பட முடியல. அதுதான் ஸ்ரீரங்கம். இன்னைக்கு நம்ம அத்தனை பெரிய கஷேத்திரம் ஸ்ரீரங்கம் நம்ம தரிசனம் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்ரீரங்கம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா பிள்ளையார். எத்தனையோ நல்ல காரியம் நாரதரால கலகம்னு சொல்லுவோம். அந்த கலகம் அத்தனையும் நல்லனவற்றுக்காக. அதே போல இந்த பிள்ளையார் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்க. ஸ்ரீரங்கம் கொடுத்திருக்க, காவிரி கொண்டு வந்திருக்க. அதாவது கொடுகுமலையில் இருக்கக்கூடிய காவிரியை அகத்தியர் மூலமாக நமது தமிழக பகுதிக்கு அந்த காவிரியை கொடுத்திருக்க. இந்த காவிரி வந்ததுக்கு காரணமே, கொடுகுமலையில உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமே விநாயகர் பெருமான். இப்படி நிறைய பண்ணியிருக்காரு. மகாபெரிவா இந்த விநாயகர் சதுர்த்தி காலத்துல இந்த பிள்ளையாருக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடுகள் மகாபெரிவா நடத்துவார். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது நைவேத்தியம் அப்படின்னா நம்ம எல்லாம் நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம். பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை, பிள்ளையாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நமக்கு பிடிக்கும் கொழுக்கட்டை. ஒரு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிடணும். அதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த கொழுக்கட்டை ரொம்ப பிரசித்தி பிள்ளையாருக்கு. அப்ப என்ன பண்ணுவார், மதுரையில பார்த்தல் அப்படின்னா மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில்ல, இந்த கோவிலுக்குள்ள போனீங்கன்னா முதல்ல நேரா ஒரு சன்னதி முக்குருணி பிள்ளையார்னு ஒரு பெரிய பிள்ளையார் சன்னதி இருக்கும். இந்த பிள்ளையார் பார்த்தா நல்ல ஆக்கிருதியா காணப்படுவார், பெருசா இருப்பார். முக்குருணி பிள்ளையார்னு பேரு. ஒவ்வொரு பிள்ளையார் சதுர்த்தியின் போதும் அந்த விநாயகர் பெருமானுக்கு 18 படி அரிசி, அதற்கு ஏற்றா போல தேங்காய், அதற்கு ஏற்றா போல வெல்லம், இவற்றையெல்லாம் கிடந்து ஒரே ஒரு கொழுக்கட்டை பண்ணுவார். ஜெயின் சைஸ்ல இருக்கும், பெருசா இருக்கும் அந்த கொழுக்கட்டை. ஒரு பெரிய அண்டா சைஸ் இருக்கும் ஒரே கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டைய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் கம்புல கட்டி ஒரு தூளி போல கொண்டு வந்து அந்த விநாயகர் பெருமானுக்கு நிவேதனம் செய்வார். நிவேதனம் செஞ்சு முடிச்ச பிறகு அதை அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. மகாபெரிவா ஒரு முறை ஒரு பிள்ளையார் சதுர்த்தி காலத்துல காஞ்சிபுரத்துல இருக்கிற போது பக்கத்துல தேனம்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. மகாபெரிவா தன்னோட காலத்துல அந்த தேனம்பாக்கத்துல அதிக நாட்கள் இருந்திருக்க. மகாபெரிவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது தேனம்பாக்கம் அப்படிங்கிறது. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அடுத்து ஓரிருக்கை அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல தான் மகாபெரிவா மணிமண்டபம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த தேனம்பாக்கத்துல மகாபெரிவா இருந்த காலத்துல அவர் பயன்படுத்தின கிணறு, அவர் பயன்படுத்தின கட்டில், இதெல்லாம் அந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்ண முடியும். அந்த பிள்ளையார் சதுர்த்தி காலத்துல மகாபெரிவா என்ன பண்றார், மடத்துல இருக்கிற சிப்பந்திகளை கூப்பிட்டு நிறைய கொழுக்கட்டைகள் தயார் பண்ணுங்க, நிறைய கொழுக்கட்டை பண்றதை விட ஒரே கொழுக்கட்டையா பண்ணுங்க, எல்லாத்தையும் போட்டு ஒன்னா பண்ணுங்க. எப்படி மதுரையில பண்றாலோ அதே போல ஒரு பெரிய கொழுக்கட்டை நிவேத்தியம், ஒரு கொழுக்கட்டை தயார் பண்ணுங்க. அதை தயார் பண்ணி முடிச்ச பிறகு அதை கொண்டு போய் தேனம்பாக்கத்துல அந்த பிள்ளையார் சன்னதிக்கு முன்னாடி வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாம் வந்துடுங்க அப்படிங்கிற. இந்த கொழுக்கட்டை தயார் பண்றவெல்லாம் கேட்கிற, பெரியவா நைவேத்தியம் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாமா, எல்லாருக்கும் கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ஆசை எல்லாருக்கும் மடத்தோட சிப்பந்திகளுக்கு. இல்ல இல்ல நைவேத்தியம் மட்டும் அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிற. இப்ப சாயங்காலம் ஒரு 6-7 மணிக்கு போற பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அந்த கொழுக்கட்டை அந்த இடத்துல நைவேத்தியம் பண்ற. நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்த பிறகு பெரியவாட்ட ரிப்போர்ட் பண்றா, பெரியவா பண்ணியாச்சு, பெரியவா அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு அப்படிங்கிற. என்ன காரணத்தினால அந்த கொழுக்கட்டை அங்கேயே வச்சுட்டு வர சொன்னார் பெரியவா அப்படின்னு யாருக்கும் தோணல. அதற்கான பதில் எப்ப தெரிஞ்சதுன்னா, அடுத்த நாள் மகாபெரிவா தரிசனம் பண்றதுக்காக காஞ்சிபுரத்திற்கு தேனம்பாக்கத்துல இருக்கிற கிராம மக்கள் அத்தனை பேரும் வர. அவ அத்தனை பேரும் பெரியவாள்கிட்ட வந்துட்டு சொல்ற, சாமி நேற்றுக்கு தேனம்பாக்கம் கோவிலுக்கு போனோம், பெரிய கொழுக்கட்டை இருந்தது, நாங்க எல்லாரும் எடுத்து எங்க வீட்டுல எல்லாரும் பிரிச்சு சாப்பிட்டோம் சாமி, பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையாரோட பிரசாதம் எங்க எல்லாருக்குமே கிடைச்சது அப்படிங்கிறாங்க. இந்த கிராமத்துல இருக்கிறவன் எங்க கொழுக்கட்டை பண்ணுவா, அவ எப்படி நைவேத்தியம் பண்ணுவா, அவ எப்படி சாப்பிடுவா, அவளுக்கு வசதி இல்லையேங்கிறதுனால இந்த மகான் பண்றார், எப்படி மதுரையில பண்றாலோ அதே போல பெரிய கொழுக்கட்டையை பிள்ளையாருக்கும் சமர்ப்பித்து விட்டு அதை இந்த இருக்கிற கிராம மக்களுக்கு மகாபெரிவா கொடுத்திருக்க. இந்த தேனம்பாக்கத்துல போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோஷ்டத்துல பிரம்மபுரீஸ்வரர், இங்க இருக்கிற ஈஸ்வரன் பேரு பிரம்மபுரீஸ்வரர் பேரு. காஞ்சிபுரத்துல போனீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல எக்கச்சக்கமான சிவாலயங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் காஞ்சிபுரத்துல உண்டு. ஆனா எந்த கோவில்ல போனாலும் சிவன் சன்னதி மட்டும்தான் இருக்கும், அம்பாள் இருக்காது. காஞ்சிபுரத்துல அம்பாள் இருக்காது. நீங்க மயிலாப்பூர் போனீங்கன்னா கபாலீஸ்வரர் இருப்பார், கற்பகாம்பாள் இருப்பார்.
நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா கும்பேஸ்வரர் இருப்பார், அங்க பார்த்தா மங்களாம்பாள் இருப்பார். எல்லா கோயிலும் சிவனும் உண்டு, அம்பாளும் உண்டு. ஆனா காஞ்சிபுரத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சிவன் இருப்பார், அம்பாள் கிடையாது. என்ன காரணம்னா காஞ்சிபுரத்துல ஏகபோக நாயகியான காமாட்சி மட்டும்தான். அங்க இருக்கிற அத்தனை சிவனுக்கும் ஒரே அம்பாள், அவள் தான் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சி. இங்கேயுமே அம்பாள் கிடையாது. அங்க இருக்கிற ஈஸ்வரன் பிரம்மபுரீஸ்வரர். அவர் பிரகாரம் சுற்றி வந்தோம்னா ஒரு பிள்ளையாரை பார்க்க முடியும். அற்புதமான விநாயகர், ரொம்ப சாநித்தியம் உள்ளவர். அவரோட சன்னிதியில பார்த்தா தேங்காய் வச்சிருப்பார். ஒரு தேங்காய் வச்சு பிரார்த்தனை, ஒரு 2 தேங்காய் கொண்டு போவார். இந்த 2 தேங்காய் அந்த பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுவார். எங்க ஆத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எங்க ஆத்த பொண்ணுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், அது நல்லபடியா முடியணும். இது போன்ற பிரார்த்தனைகளை இந்த பிள்ளையார்ட்ட வச்சு அந்த பிள்ளையார் நிறைவேற்றி தருவார். இந்த தேனம்பாக்கத்துல ஒரு முறை மகாபிரிவா தங்கியிருக்க, அங்க கேம்ப் போட்டிருக்க. அங்க கேம்ப் போட்டிருக்கிறப்ப ஒரு நாள் ராத்திரி ஒரு 10:30 மணி கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாரும் சிப்பதிகள்லாம் படுத்தாச்சு, எல்லாம் சயனத்துக்கு போயாச்சு. மகாபிரிவாளை தரிசனம் பண்ண வந்தவாள்லாம் அங்கங்க படுத்துட்டு இருக்கா. காத்தால பெரியவாள விஸ்வரூப கோலத்துல தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அங்கங்க இருந்துருக்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மகாபிரிவு சைனத்துக்கு போயாச்சு. பார்த்தா திடீர்னு வேட்டு சத்தம், அதிர்வேட்டு சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு கோவில்ல திருவிழா. ராத்திரி இங்கதான் இந்த அதிர்வேட்டு பட்டாசுகள் எல்லாம் வெடிப்பாங்க. மகாபிரிவா திடீர்னு எழுந்து உட்கார்ந்து பக்கத்துல படுத்துட்டு இருக்கிற ஒரு சிப்பந்திட்ட கேட்கிற, என்னடா வேட்டு சத்தம் கேட்கறது, எங்க திருவிழா அப்படிங்கிற. பெரியவளுக்கு தெரியாது, ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் கேட்பார். அப்படி கேட்பார். நம்ம கேட்கறது இல்லையா, ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவோம், அந்த ஸ்லோகம் நல்லாவே தெரியும், இந்த குழந்தை சொல்ல சொல்லி கேட்போமே அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்போம். அதுபோல மகாபிரிவை கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, பெரியவா காமாட்சி அம்மன் உற்சவம் நடந்துருக்கு, இன்னைக்கு காமாட்சி அம்மன் தேர்ல பவனி வந்துட்டு இருப்பா, ஆலயத்தை சுத்தி வந்துட்டு இருப்பா, உங்களுக்கு தெரியாத பெரியவா, அதான் உற்சவம் நடக்கிறது அப்படிங்கிற. அப்படியே காமாட்சி தேர்ல வர்றாள, இந்த காமாட்சி போய் பார்க்கலாமாடா அப்படின்னு ஒரு குழந்தை போல கேட்கிறேன். அப்ப தேனம்பாக்கத்திலிருந்து காஞ்சிபுரம் போனா ஒரு 5-6 கிலோமீட்டர். பெரியவா நடந்துதான் போவார், வாகனத்துல ஏற மாட்டார். அந்த சிப்பந்திகள் சொல்றார், பெரியவா நீங்க நடக்க ஆரம்பிச்சாலும் நம்ம அங்க போறதுக்குள்ள உற்சவம் முடிஞ்சிடும் பெரியவா, காமாட்சி வந்துடுவா பெரியவா அப்படிங்கிற. இல்லடா என்னமோ காமாட்சியை பார்க்கணும்னு தோன்றது அப்படிங்கிற பெரியவா சொல்ற. அவள்லாம் யோசிக்கிறேன், எப்படி பார்க்க முடியும், எப்படி பெரியவா பார்த்துக்குள்ள முடிஞ்சுடுமே, அதுக்குள்ள வனம் வந்து முடிச்சுடுமே அப்படின்னு யோசிக்கிறேன். என்ன பண்றா, பெரியவா ஒரு நிமிஷம் எழுந்து இந்த பிரகாரத்தை வலம் வரும்போது இந்த பிள்ளையார் கிட்ட போய் நின்று பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவா வந்துட்டார். சரி வாங்கடா போலாம், காஞ்சிபுரம் போலாம் அப்படிங்கிற. கூட ஒரு அவளுக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படியும் காமாட்சி உள்ள வந்துட போறா, கோயிலுக்குள்ள வந்துட போறா, கோயில போய் காமாட்சியை பார்க்க போறான்னு நினைச்சிட்டு பெரியவாளோட எல்லாம் புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பிரகார வலம் வருகிற போது மகாபிரிவா சொன்ன போது காமாட்சி எந்த இடத்துல இருந்தாலோ அதே இடத்துல நின்று இருக்க. ஏன் அதே இடத்துல நின்று இருக்கா, ஏன் இந்த யாத்திரை வரல, ஏன் நிற்கிறது அப்படின்னா, காமாட்சி முன்னாடி ஒரு யானை வந்துருக்கு. அந்த யானை என்ன பண்றது, அந்த பெரியவா பிரார்த்தனை அப்படின்னு அடுத்த வினாடி இந்த யானை காமாட்சிக்கு முன்னாடி நின்றுட்டு காமாட்சி அடுத்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் இந்த யானை வந்து ஒரு சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கு. சரி, யானைக்கு ஏதோ பிடிச்சு போச்சு போல இருக்கு, நம்ம என்ன பண்றதுன்னு எல்லாம் தடுமாறுகிறார். பாகன் வந்து பார்க்கறான், எல்லாம் பண்ற, யானை நகரவே இல்லை, யானை அங்கேயே நிற்கிறது. அது எப்படி சொல்லுவோம்னா, மகாபிரிவா புறப்படுகிற போது அந்த விநாயகப் பெருமான் காதுல, என்னோட தாயாரை நான் தரிசனம் பண்றதுக்காக வரேன், கொஞ்ச நேரம் அவளை அதே இடத்துல நிறுத்தி வைன்னு அந்த பிள்ளையார்கிட்ட சொல்லி, பிள்ளையாரோட சொரூபமான யானையானது அந்த இடத்துல அப்படியே நிற்க வச்சு மகாபிரிவா வந்து காமாட்சியை தரிசனம் பண்றார். தரிசனம் மட்டும் கிளம்புற, அந்த யானையும் சண்டித்தனம் பண்ணாம விலகிறது, அந்த யாத்திரை தொடர்கிறது. மகாபிரிவா நடமாடும் தெய்வம், சர்வேஸ்வர ஸ்வரூபம். அவர் சொன்னார் பாருங்க, பேசும்போது இந்த இடத்துல முதலா மகாபிரிவா தொடர்பானதை இந்த இடத்துல பண்ணிடும் அப்படின்னு. இந்த மகானுடைய அனுக்கிரகம், இந்த மகானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேரும் இன்றைக்கு இந்த மகானுக்கு வழிபாடு பண்றோம்.
என்ன காரணத்தினால மகாபிரிவாளை நம்ம ஒரு ஆன்ம குருவாக வச்சுட்டு இருக்கோம், மகாபிரிவாளை இன்னைக்கும் பெரியவா சரணம் பெரியவா சரணம் பெரியவா சரணம் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரே காரணம், இந்த மகான் வாழ்ந்த முறை. ஒரு துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்குள்ளதான் இருக்கும், அதை தாண்டி வெளியே போக முடியாது. இப்ப நம்ம வாழற வாழ்க்கைங்கிறது பிளெக்சிபிள், நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். அந்த இடத்துல ஒரு தோசை போட்டா வாங்கி சாப்பிடலாம், இந்த இடத்துல ஒரு பூரி போட்டா வாங்கி சாப்பிடலாம், நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா மகான்களுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. ஒரு துறவர தர்மம் அப்படின்னா அந்த தர்மத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு அந்த எலிஜிபிளா என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றணும். அதை கொஞ்சம் கூட பெசகாம தனது கடைசி காலம் வரை, அதாவது 100 ஆண்டுகள் மகாபெரிவா வாழ்ந்து முடிக்கின்ற வரை மகாபெரிவா அதை பின்பற்றியிருக்க. எந்த காரணத்திலுமே ஒரு சாஸ்திரத்தையோ ஒரு சம்பிரதாயத்தையோ கொஞ்சம் கூட மீறினது கிடையாது. நம்மலாம் ஏதாவது ஸ்கிப் பண்றோம், இன்னைக்கு பரவாயில்ல இது பண்ணா பரவாயில்ல சாமியை மன்னிச்சுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்றோம். ஆனா மகாபெரிவா கொஞ்சம் கூட மாறல. அந்த எலிஜிபிளா அப்படியே எப்படி வரணும் அப்படியே வந்தார். இந்த மனித வாழ்க்கை எதற்கு ஆசைப்படும் அப்படின்னா பேருக்கும் புகழுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரானு ஒருத்தர் நான் பணத்துக்காக வாழவே இல்லை, நான் பகவானுக்காக வாழறேன்னு யாரானு ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு பேர் பிடிக்காது, புகழ் பிடிக்காது அப்படின்னு யார் சொல்றானோ உனக்கு பிடிக்கும்னு அர்த்தம். அவனை பத்தி நம்ம துதி பாடணும். அவன் சொல்றான்னா என்னை பத்தி எதான சொல்ல அப்படின்னு அர்த்தம். இது இல்லாம நம்ம இருக்க முடியாது. ஆனா இத்தனை வருஷம் வாழ்ந்த மகாபெரிவா எந்த ஒரு காலத்திலும் நான் இவ்வளவு அற்புதங்கள் பண்ணினேன், நான் இவ்வளவு அதிசயம் பண்ணினேன், அவனோட நோயை நான் எடுத்தேன் அப்படின்னு பெரியவா இன்னைக்குமே சொன்னது கிடையாது. இந்த மனுஷன் மட்டும்தான் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுகிறான். அதாவது நம்ம கிட்ட வேண்டாத துர்குணங்கள் அப்படின்னு நம்ம பட்டியலிட்டோம் அப்படின்னா நிறைய இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்னு போட்டு பாருங்க, அதிகம் வராது. ராத்திரி ஆத்துக்கு போய் நிதானமா உட்காந்து பாருங்க, நம்ம கிட்ட எவ்வளவு துர்குணங்கள் இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு, லிஸ்ட் போடுங்க வராது. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஒரு சிற்பி இருந்த ஒரு ஸ்தபதி ஒரு சுவாமி விக்கிரகத்தை வடிக்கிறாருன்னா அச்சு அசல் அப்படியே வடிப்பார். எது உண்மை எது நகல்னே தெரியாது, அந்த அளவுக்கு வடிப்பார். உன்னை பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணிடுவார். அந்த அளவுக்கு பெயர் பெற்ற சிற்பி. இது போல பல ஸ்கில் திறமைகள் ஒரு தட்டு இருக்குன்னா அவர்கிட்ட நிறைய அனுக்கிரகம் இருக்கும், பகவானுடைய அனுக்கிரகம் அவருக்கு இருக்கும். ஒரு ஸ்தபதி ஒரு விக்கிரகம் முடிக்கிறாருன்னா சாதாரணம் இல்லை, பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால தான் அவரால் பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு ஒரு கலை இருக்கு, ஒரு டான்ஸ் கத்துக்கிறார், பிரமாதமா டான்ஸ் ஆடுறா, பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனாலதான் அது பண்ண முடியும். ஒரு நல்ல கலை நமக்கு கிடைக்கிறதுன்னா அது நம்முடைய முயற்சி கிடையாது, பகவான் நமக்கு அனுக்கிரகம் கொடுக்கிறது. அது போல அந்த ஸ்தபதி அவர் சிற்பம் அடிக்கிறார், நல்ல பேரு, உலகத்துல எல்லாரும் அவரை பத்தி பாராட்டுற, அவருக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அவருடைய அனுக்கிரகத்தினால அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிய வருது, தான் இன்னும் ஒரு 15 நாள் தான் உயிரோடு இருப்போம் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. கிராமத்துல பார்த்தீங்கன்னா 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற வயசானவாளுக்கு தெரியும் இந்த ஒரு 10 நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு தெரியும். ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அது எப்படி அவளுக்கு தெரியும் தெரியாது. அப்ப சொல்லுவா, தன்னோட ஆசையெல்லாம் சொல்லுவா. இந்த காஞ்சிபுரத்துல இருக்காளே அவளை வர சொல்ல, ஒரு தடவை பார்த்துடுறேன், என்னமோ பார்க்கணும்னு தோன்றது அப்படின்பா. காஞ்சிபுரத்துல ஒரு பொண்ணு இருப்பா, அம்மா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்ற, வந்துட்டு போயிடு அப்படின்பா. எவ்வளவு புறப்பட்டு வந்து பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு இந்த அல்வா பண்ணி கூட ஒரு நாளைக்கு, கோதுமை அல்வா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்பா. கடைசி காலத்துல இதெல்லாம் சொல்றாருன்னா உங்க கேஷ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். தெரியும், சில பேருக்கு தெரியும், வயசான சில பேருக்கு தெரியும் தனது காலம் எப்ப முடிய போறதுன்னு தெரியும். அது போல இந்த ஸ்தபதிக்கு தெரியுது, நான் இன்னும் 15 நாள் தான் இருப்பேனே, ஐயோ நம்ம இவ்வளவு பேர் வாங்கியிருக்கோம், இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம், நம்ம வாழ்க்கை முடிய போறதே அப்படின்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அவன் என்ன பண்றார், அவருக்கு ஒரு ஆசை, இன்னும் பல நாட்கள் வாழணும்னு ஆசை. நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு, இன்னும் பல நாள் வாழணும், பல விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு. எல்லாம் சொல்லுவா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா அப்பா அம்மா சொல்லுவா,
ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக நான் போயிடுவேன் அப்படின்பா. ஒரு பேரனும் பேத்தியும் பிறந்துருவான். ஒரு பேரன் பிறந்தாச்சு அப்படின்னா இவனுக்கு ஒரு பூனல் போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னா நான் நிம்மதியாக போயிடுவேன் அப்படின்பா. பூனலும் போட்டுருவா. அடுத்து அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு இப்படியே போயிட்டு இருக்கும் நம்ம ஆசை. நமக்கு ஆசை முடியவே முடியாது. நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை. எந்த பிறவினா மனித பிறவி மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும். இந்த ஸ்தபதி யோசிக்கிற எப்படி நம்ம தப்பிக்கிறது யமன் கிட்ட இருந்து. யமன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பானே, வந்தா கரெக்டா பாசக்கயிறை போட்டு நம்ம இழுத்துட்டு போடுவானே, அவங்கிட்ட எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறார். அவர் என்ன தீர்மானம் பண்றார்? தன்னை போலவே ஒரு 2 பேரை தயார் பண்றது, ஒரு சிற்பத்துல தயார் பண்றது. அப்படியே நம்ம எப்படி இருக்குமோ அதே போல வெடிக்கிறது. இந்த யமன் என்னைக்கு வரானோ, பர்டிகுலர் டேட்ல வரானோ, எத்தனை மணிக்கு வரானோ நம்ம அப்படியே படுத்துருவோம். நம்ம வீட்டுல படுத்துருவோம். 2 பக்கமும் அந்த சிற்பத்தையும் வச்சிருவோம். யமன் வாசல்ல நிற்பான். வாசல்ல தான் பாசக்கயிறை வீசுவோம். அவன் வீட்டுக்குள்ள போலாம் அப்படிலாம் போட மாட்டான். அது பாசக்கயிறை வீசி கழுத்தை மாட்டி, நான் எல்லாம் பிடிப்பா கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்கயிறு மாட்டி இழுத்துன்னு போவான். அது மாதிரி மாட்டி இழுத்துன்னு போவான். இந்த யமன் பாசக்கயிறு வீசுகிற போது அதிலேருந்து நம்ம தப்பிச்சுட்டோம், அது சரியாக நம்ம மேல அந்த விழல அப்படின்னா நமக்கு ஆயுள் நீட்டிப்பு. வீசலாம், நம்ம கழுத்து மாட்டல, ஏதோ பகவான் அனுகிரகமா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் எழுதி வச்சிருக்கார் பகவான். நம்ம நல்ல காரியம் பண்றதுனால அந்த கயிறு நம்ம மேல மாட்டல அப்படின்னு நம்ம தப்பிச்சிருவோம். அப்ப சொல்லுவார், இங்க யமன் எங்கேயோ அவரை கொண்டு போயிட்டான், இவரு தான் படுத்த படுக்கையா இருக்காருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல ஒரு 55 வயசு இருப்பான், அவனை கொண்டு போயிட்டான் அப்படின்னு கிராமத்துல கேட்டு போனோங்க. அதுக்கெல்லாம் சும்மா இல்லை, அதெல்லாம் காரணம் உண்டு. அதெல்லாம் ஏதோ இந்த வயசுனவர் இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கணும், 2 வருஷம் இருக்கணும், ஏதோ காரணத்திற்காக ஒரு வாழ்க்கை நீட்டிப்பு கிடைச்சிருக்கும். அது போல நினைக்கிறான். சிற்பத்தையும் தயார் பண்ணிட்டான். இந்த பர்டிகுலர் டேட் வருது. தன்னோட உயிர் எப்ப பிரியும் அவனுக்கு தெரியறது. கரெக்டா என்ன பண்றான், யமன் ஒருத்தர் முன்னாடி வீட்டுல போட்டுறான், நடுப்புறப்படுத்துக்கிறான், 2 பக்கம் தன்னோட சிற்பத்தை வச்சுடுறான். அப்படியே படுத்துறான். சிற்பம் அப்படியே இருக்கும், அதே போல சிற்பி படுத்துன்னு இருக்கான். யமன் கன்ஃபியூஸ் ஆகணும். ஏன்னா அவன் ஏதாவது ஒரு சிற்பத்து மேல போட்டான்னா அதை இழுத்தானா முடிஞ்சு போச்சு. திரும்ப கயிறு மாற்றி போட முடியாது. இந்த சிற்பத்து மேல போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, திரும்ப இவர் மேல போட முடியாது. யமனை கொஞ்சம் குழப்பி விடணும் அப்படின்னு ஆசை. என்ன விட படுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் போறது, யமன் வந்துட்டான். கரெக்டா வாசல் நிற்கிறான். அவருக்கு தெரியாது, நமக்கெல்லாம் தெரியாது, மனிதர்களுக்கு யமன் வருதுலாம் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஞானக்கன்றது தான் தெரியும், யமன் வருது தெரியும். வாசல்ல வந்தோன்னு பார்த்துட்டு வந்துட்டான். ரொம்ப கேஷுவலா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு உஷார்படுத்தி அப்படியே படுத்துட்டு இருக்க. பக்கத்துல 2 சிற்பம் இருக்கு. இந்த யமன் பார்க்கறான், என்னடா அது 3 சிற்பி இருக்கு அந்த இடத்துல, இது யார் ஒரிஜினல், எது டூப்ளிகேட் தெரியலையே நமக்கு. அவன் குழம்புறான். இவர் அதை பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல அவன் கல்லுல இந்த சிற்பத்துல போட்டான்னா நம்ம படைச்சோம் அப்படின்னு மூச்சு விடாம அப்படியே இருக்க. யமன் குழம்புறான், திரும்ப குழம்புறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அவனோட டியூட்டி அவன் கரெக்டா முடிச்சாக்கணும். அவன் என்ன பண்றான், இந்த சிற்பத்தை பார்த்துட்டு இந்த 3ஐயும் பார்த்தா ஒன்னா இருக்கே. இந்த சிற்பியை பத்தி பல பேர் சொல்லியிருக்கா, இவன் ரொம்ப தத்துரூபமா வடிப்பான்னு சொல்லியிருக்கா. இந்த அளவுக்கு தத்துரூபமா தன்னையே வடிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். உண்மையிலே இந்த சிற்பியை நான் பாராட்டணும்னு என்னோட மனசுக்கு தோன்றதுன்னு சொல்ற போது அந்த சிற்பி எழுந்து நான் தான் படிச்சேன் டக்குன்னு அப்படி போடுறான், எழுதிட்டு போயிட்டான். அதாவது நம்ம கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் அந்த சிற்பி அமைதியாக இருந்தான் அப்படின்னா, அந்த புகழுக்கு மயங்காமல் யமன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான்னா அவன் பழைச்சிருப்பான். ஆனா பாருங்க, அந்த சமயத்துல அவன் ஆசைப்பட்டு, புகழுக்கு ஆசைப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றதுனால அவன் சிக்கின்ட்டான். அதனால எதுக்கு ஆசைப்படக்கூடாது? பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, புகழுக்கு ஆசைப்படக்கூடாது, பேருக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த தன்மை அமையணும் அப்படின்னு பகவான் ஒருத்தர் தான் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே காலகதி. காஞ்சி மகாபெரிவர், மகாகணபதி, மகாலட்சுமி அனைவருக்கும் நல்ல பண்புகளை கொடுத்து, நல்ல குணங்களை கொடுத்து, அனைவரது வாழ்க்கையிலும் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஆலய நிர்வாகத்தினர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.